தா இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதுவும் மூஞ்சிக்கு இல்ல, தலைவருக்காக. தா மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. முந்தானத்து வந்த பையன் கால் மேல காலை போட்டுன்னு சட்டம் பேசிட்டுக்கிறான். நீங்கெல்லாம் பார்த்துனுக்கிறீங்க. இவர் சொல்லுவாராமா எந்த ஏரியாவில் எவ்வளோ தரணும்னு. நாம கேட்டுக்கணுமா? நீங்க வேணா காசை கட்டி தின்னுங்க, என்னால முடியாது. கொடுக்கலனா என்ன பண்ணுவான்? நேடா பண்ணுவ? நேராவே கேக்குற, ஆட்டுவியா? ஏய் நான் பாத்துனாக்குற. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏய் நைனா, நீ கொஞ்சம் வெள்ளரு, நான் பேசிக்கிறேன். குமாரு நீ சின்ன பையன். வெள்ளரு எதா இருந்தாலும் குரல் கொடுக்குமாறு, நாங்க வெளியே இருக்கோம். அட கன்றாவியே. நான் உங்க ஏரியா கலெக்ஷன் 20 லட்சம், எனக்கு வர வேண்டியது 8. அடுத்த மாசம் 5 வேணும். கஞ்சா தண்ணி பாதுகாப்பணும், எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணுங்க. தலைவர் கொடுக்கணும். என்ன நான் சொல்றது? எல்லாருக்கும் தான். ஏய், நான் சொல்லுகிறேன் தர முடியாதுன்னு. அப்புறம் உங்க பிரச்சனையை அப்புறம் பார்க்கலாம். நான் இவங்க கிட்ட பேசினிருக்கேன்ல. இதோ பாருங்க, யாரையும் நீ காசு கட்ட வேணாம். நானும் அண்ணன் பேசி நல்ல முடிவா எடுக்கிறோம். எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். பெரிய லாடு மாதிரி பேசுகிற. எங்கெல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுதா உனக்கு? ஏய், நாளைக்கு தலைவர் என்ன போய் சொல்லுங்கடா, இந்த நாயை மாத்துங்க, இல்ல எந்த ஏரியால இருந்தும் 10 பைசா வராதுன்னு. கர்மம், தெருவில் கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. அவ வருஷ கணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான். ஏய், நாளைக்கு காலைல வருவேன். மவனை ஊர்லயே இருக்கக்கூடாது. இருந்த ஏய், நாளைக்கு எல்லாம் ஏத்துக்கு வந்துருங்கடா. இனிமே எல்லாம் நான் தான். புரிஞ்சுதா?